ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ ரேஷியோட செகண்ட் வீடியோவில் இருக்கும். அதாவது நான் நினச்சதை விட ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கும் இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா, இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் எதில் விட்டனோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட் பேசிக்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். சரியா, ஸோ அதில் ஒரே ஒரு டைப் வந்து மிஸ் ஆயிருக்கு. அதில் வந்து 2 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணிட்டு செகண்ட் டைப் போக போகிறோம். சரியா, ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாருமே பார்க்கலாம். சரியா, அதாவது சிசிஏக்கு தனி கிளாஸ், சிசிஏக்கு தனி சாப்டர், ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்களும் இந்த எல்லா சாப்டருமே பார்க்கணும். சிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக சொல்லிக்கிறேன். சரியா, ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. அதனால தான் 1, 2 அப்படின்னு நான் தம்ப்நெயிலே மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ லாஸ்ட் வீடியோலலாம் நான் ஒரு டைப் கொண்டு வந்தேன் இல்லையா, அதாவது ஏபி கொடுத்துருவாங்க, பிசி கொடுத்துருவாங்க, இல்லை சிடி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஏபிசி இல்லை ஏபிசிடின்னு எல்லாத்தையுமே வரிசையாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டைப். சில நேரத்தில் ஏபி ரேஷியோ, பிசி ரேஷியோ, இல்லை சிடி ரேஷியோ இந்த மாதிரி அடுத்தடுத்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரேஷியோ மட்டும் என்ன அப்படின்னு உங்களை கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீங்க அப்படியே ஆப்ஷன்ல அடிக்க முடியாது. அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்க ஏன் பார்த்துட்டு 2ல டிவைட் ஆகணும், இங்க டி வந்து 4ல டிவைட் ஆகணும் நீங்க பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம மர்ஜ் பண்ணும்போது அதுல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏபி பிசி சிடின்னு கொடுத்து ஏபிசிடி அப்படியே கேட்டாங்க அப்படின்னா அந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏபிசிடி ஃபுல்லா கண்டுபிடிச்சு தான் நீங்க இதை சால்வ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா டைம் எடுக்கும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தடு 2:3, இங்கேயும் 2:3 இப்படி கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஏபிசிடி எல்லாமே கிடைச்சிரும். ஆனா ஓகேவா, ஸோ நீங்க அந்த மாதிரி ஏபிசிடி அந்த மாதிரி கண்டுபிடிக்காதீங்க, பயங்கரமா டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ பொதுவா ரேஷியோல இப்போ A:B இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்க ஃப்ராக்ஷனா A/B அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஜஸ்ட் ரொம்ப பேசிக்கான விஷயம். இப்போ ரேஷியோல A:Bயோ B:Cயோ அப்படின்னு கொடுத்தா நீங்க ஃப்ராக்ஷன் அதை A/B இல்ல B/C அப்படின்னு டினோட் பண்ணலாம். இங்க A அண்ட் D டைரக்டா கேட்பாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டான டைப். அதாவது ஃபர்ஸ்ட் ரேஷியோ லாஸ்ட் ரேஷியோவை உங்களை டைரக்டா கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நீங்க ஃப்ராக்ஷன்ல இந்த மாதிரி எழுதிக்கோங்க உங்களோட டேட்டாவை. ஏன்னா டேட்டா இந்த மாதிரியே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது பிக்கு பி கேன்சல் வர மாதிரி, சிக்கு சி கேன்சல் வர மாதிரி ஒரு ஆர்டர்ல. ஸோ அந்த ஆர்டர்ல நான் இதை எழுதினேன் அப்படின்னா A/B என்ன வரும் 2/3 இன்டூ B/C என்ன வரும் அதுவும் 2/3 இன்டூ C/D என்ன வரும் அது ஒரு 3/4. ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணுங்க. இந்த 3க்கு 3 கேன்சல், இங்க 2க்கு 2 சார் கேன்சல், வேற எதுவுமே கேன்சல் ஆகாது. ஃபைனலாக எனக்கு என்ன ரிமைனிங் இருக்கு 2/6. அதை நான் கேன்சல் பண்ணனா எனக்கு 1/3 வரும். ஸோ என்னோட ஆன்சர் என்ன 1:3. 1:3 எங்க இருக்கு ஆப்ஷன், இப்படி கேன்சல் பண்ணலாம். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரேஷியோ அண்ட் லாஸ்ட் ரேஷியோ கேட்பாங்க. கேட்டா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வேற ஞாபகம் இருக்கா, அதுவா இருந்தா இங்க வந்து ABCD 4 ரேஷியோவுமே கேட்டிருப்பாங்க. பட் இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் கேட்கறாங்க பாருங்க. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். அதே மாதிரி ஒரு டைப் XY YZ Z அண்ட் W கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரேஷியோவான எக்ஸையும் லாஸ்ட் ரேஷியோவான டபிள்யூவும் கேட்குறேன். ஸோ அப்போ என்ன மாதிரி ஃபார்மேஷன்ல எழுதணும், டைரக்டா எழுதுங்க. டைரக்டா எழுதலாம், தப்பே இல்லை. 4/5 இன்டூ 5/7 இன்டூ 7/9. எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க. 7க்கு 7 கட்டு, 5க்கு 5 கட்டு, வேற எதுவுமே கேன்சல் ஆகாது. 4/9. ஸோ என்னோட ஆன்சர் என்ன 4/9, அதாவது 4:9 ஆப்ஷன் டீலர். ஸோ டில் நவ் நம்ம பார்த்தது பேசிக்ஸ். சரியா, பேசிக்ஸ் டைப் நம்பர் 1 எப்படி வேணும்னாலும் நீங்க சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது டைப் நம்பர் 2. ஓகேவா, டைப் நம்பர் 2 ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்டாண்டர்ட் டைப் ரேஷியோல எக்ஸாம் என்ன வேணாலும் கொடுங்க. எஸ்எஸ்சியில் சிஜிஎல்ல இருந்து எம்டிஎஸ் வரைக்கும் எதுனாலும் கொடுங்க.
ரயில்வேல குரூப் டில இருந்து ஏஎல்பி ஜெய் ஆர்பிஎஃப்ல இருந்து எந்த எக்ஸாம் வேணாலும் கொடுங்க, இந்த டைப்ல இருந்து கொஸ்டின் கட்டாயமா கேட்பாங்க. அதுதான் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அதனே கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரை வச்சு கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் எப்பயும் சொல்ற மாதிரி கான்செப்ட், சரியா? அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு என்னோட கான்செப்டை மட்டும் நீங்க கேட்க போறீங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆப்ஷன்ல தான், ஆப்ஷன்லயே அடிக்கும், சரியா? ஸோ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரெண்டு பேரை கம்பேர் பண்ண போறேன். நான் இருக்கேன் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கார், சரியா? இப்போ என்னோட சேலரி அண்ட் என்னோட ஃப்ரெண்டோட சேலரி நான் இங்க எழுத போறேன். 12,000 13,000. ஏன் அதே எக்ஸாம்பிள்னு கேட்காதீங்க. 12ம் 13ம் வேற வேற டேபிள்ல மட்டும் குறிப்பிட்ட டேபிள்ல தான் டிவைட் ஆகும் இல்லையா, அதனால. ஸோ இப்போ என்னோட சேலரி அண்ட் என்னோட ஃப்ரெண்டு சேலரி, சரியா? இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட்ஸ் கிடைக்குது. எங்களோட இன்கிரிமெண்ட்ஸ் எவ்வளோனா, எனக்கு 5,000 இன்கிரிமெண்ட் கிடைக்குது அண்ட் அவருக்கு 6,000 இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்? இது ஓல்டு சேலரி, இது எங்களோட ஓல்டு சேலரி. எங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணனா நியூ சேலரி, புது சேலரி இல்லையா? ஸோ 12,000ல எனக்கு 5,000 ரூபாய் இப்போ ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா என்னோட நியூ சேலரி 17,000. 13,000 என்னோட ஃப்ரெண்ட் இதுல 6,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அவரோட சேலரி 19,000 ஆகும் இல்லையா? கரெக்டா? ஸோ ரொம்ப சின்னதாக எழுதிட்டணும். ஓகேவா? டன். சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க ரேஷியோவா மாத்த போறீங்க. இந்த ஒரிஜினல் வேல்யூ எல்லாத்தையும் ரேஷியோவா மாத்தினீங்கன்னா என்ன வரும்? 000 000 கட்டு எப்படி கேன்சல் பண்ணியிருக்கேன்? 1000 டேபிள்ல 1000 into 12 சார், இங்க 1000 டேபிள்ல 1000 into 13 சார் இல்லையா? இங்கேயும் ரேஷியோ எடுங்க. 3 0க்கு 3 0 கட் ஆயிட்டு 17:19 வந்துடும். அப்போ ரேஷியோல இந்த கொஸ்டின் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்னேஷ் அண்ட் சந்தோஷ் இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட சேலரி ரேஷியோ 12:13 இருந்திருக்கு, சரியா? இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். விக்னேஷ் அண்ட் சந்தோஷோட சேலரி ரேஷியோ 12:13 இருந்தது. விக்னேஷுக்கு 5,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆச்சு, சந்தோஷுக்கு 6,000 இன்க்ரிமெண்ட் ஆச்சு ரெஸ்பெக்டிவ்லி. அப்படி ஆன பிறகு அவங்களோட ரேஷியோ என்னவா மாறுச்சுன்னா 17:19 அப்படின்னு கேள்வி அப்படியே இருக்கும். ஸோ கரெக்டா இருக்கா கேள்வி? ரேஷியோல கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு க்ளூ கொடுப்பாங்க, ஒரிஜினல் வேல்யூ கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அந்த ஒரிஜினல் வேல்யூ இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு. இது சில கேள்வியில கூட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம், இல்ல குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுதான் இந்த டைப்போட மகிமை, அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பேஸ்ட், சரியா? அப்போ இந்த கேள்வியை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஓல்டு சேலரி கேட்டிருக்காங்களா இல்ல நியூ சேலரி கேட்டிருக்காங்களா? அதே மாதிரி ஓல்டு சேலரி ஆஃப் விக்னேஷ் கேட்டிருக்காங்களா, சந்தோஷ் கேட்டிருக்காங்களா, இல்ல நியூ சேலரி ஆஃப் விக்னேஷ் கேட்டிருக்காங்களா, சந்தோஷ் கேட்டிருக்காங்களா? அதே லாஜிக் தான். இப்போ ஓல்டு சேலரி ஆஃப் விக்னேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஆன்சர் ஓல்டு சேலரி ஆஃப் விக்னேஷ். அப்போ ஓல்டு சேலரி என்ன ரேஷியோல 12, அப்போ என்னோட ஆன்சர் 12ல போகும். இப்போ நீங்க என்ன இன்னொரு கேள்வி கேட்கலாம், சரி ப்ரோ ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் இருக்கு, 3 ஆப்ஷனுமே 12ல டிவைட் ஆகுது, 12ல வகுப்படுது, அப்போ இந்த ட்ரிக் யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகும். என்னன்னா அப்போ நீங்க எப்படி யோசிக்கணும்னா, சம்பள உயர்வுக்கு முன்னாடி ஓல்டு ரேஷியோ 12 இல்லையா? சம்பளம் ஏறின அப்புறம் 17 மாறுதுல்ல. அப்போ நீங்க எப்படி யோசிக்கணும்னா, சம்பள உயர்வுக்கு முன்னாடி 12ல போகுது, அது கூட 6,000 கூட்டினீங்கன்னா 17ல ஆன்சர் போகணும். ஆப்ஷன்ல இதை நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் கொஸ்டின்ல டீடைலா சொல்றேன், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதான் கேள்வி, இந்த ரேஷியோ கொடுத்துட்டாங்க, இந்த ஒரிஜினல் வேல்யூ கொடுத்துட்டு விக்னேஷோட ஓல்டு சேலரி கேட்கறாங்கன்னு வைங்க. அப்போ பதில்ல 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சரா இருக்க போது, அது கண்டிப்பா 12ல டிவைட் ஆகும். அதையும் மீறி நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா, முந்தைய சேலரி முந்தைய சம்பளம் 12ல டிவைட் ஆச்சுன்னா 6,000 கூட்டினீங்கன்னா 17ல டிவைட் ஆகும். ஆப்ஷன்ல இதை செக் பண்ணுங்க, ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் இது பாசிபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால
மெயின்ஸ் கொஸ்டின்ல இருந்து ஸ்டேஜ் 1 கொஸ்டின்ல இருந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும் கேரண்டீடா. சரியா? வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் வீடியோல டஃப் கொஸ்டின் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க, ரொம்ப குவாலிட்டி கொஸ்டின் லாஸ்ட்ல இருக்கு. சரியா? ஸோ இப்போ இங்க பாருங்களேன், கொஸ்டினோட நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த கேள்வி பாருங்க, 2 numbers are in the ratio 3:2. Question sizeலாம் ஓகேல, லாஸ்ட் வீடியோல ஓகே தான் சொன்னீங்க. 2 numbers are in the ratio 3:2. If 8 and 6 are subtracted from the first and the second number respectively, the ratio becomes 8:5. The numbers are, இரண்டு எண்கள் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. முதல் எண்ணிலிருந்து 8ஐயும் இரண்டாவது எண்ணிலிருந்து 6ஐயும் கழித்தால் அவற்றின் விகிதம் 8:5 ஆக மாறுகிறது. அந்த எண்கள், இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு எண்கள் இருக்கு ரேஷியோல 3, 2 அப்படின்னு. முதல் எண்ல 8 கழிக்கிறாங்க, இரண்டாவது எண்ல இருந்து 6 கழிக்கிறாங்க. இங்க ரெண்டுமே கழிக்கிறாங்க. சரியா? அப்படி கழிச்ச பிறகு ரேஷியோ 8:5 மாறுது. த நம்பர்ஸ் ஆர். இப்போ த நம்பர்ஸ் ஆர்னு பிளைனா கொடுத்துருக்காங்களே, உங்களுக்கு குழப்பம் வரும். நம்பர்னா என்ன நம்பர் ப்ரோ கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க? ஓல்டு நம்பர் கேட்டிருக்காங்களா, நியூ நம்பர் கேட்டிருக்காங்களா? ஒன்னு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. வெறும் த நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டா ஓல்டு நம்பர் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நியூ நம்பர்ஸா இருந்தா நியூ நம்பர்ஸ் ஆர், இல்ல ஃபைண்ட் த நியூ நம்பர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கிளியரா கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ இங்க நீங்க பார்க்க வேண்டியது என்ன? த நம்பர்ஸ் ஆர். அப்போ ஓல்டு நம்பர் என்னன்னு கேட்டுருங்க. அப்போ ஓல்டு நம்பர்னா இதான், அதாவது கழிக்கிறதுக்கு முன்னாடி 3, 2னா அப்போ அந்த ஆன்சரும் 3லயும் 2லயும் போனோம். சிம்பிள் லாஜிக் இல்லையா? முதல் எண் 3ல போனோம், ரெண்டாவது எண் 2ல டிவைட் ஆகணும், வகுப்படணும், அவ்வளவுதான். இது எங்கேயாவது 3ல போகுமா? இது என்னோட ஆன்சர் இல்ல. இது 3ல போகுமா? இல்ல. இது 3ல போகும். எங்கேயாவது எண்ணே 3ஆ இருந்தா அதுக்கு மேல எப்படிங்க நீங்க 8 கழிப்பீங்க? சோ இதுவும் என்னோட ஆன்சர் இல்ல. என்னோட ஒரே ஆன்சர் ஆப்ஷன். என்னோட ஒரே ஆன்சர் ஆப்ஷன். சோ வெறும் இந்த டிவிசிபிலிட்டி, இந்த லாஜிக்லயே நம்மளால இந்த கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன இன்னொரு டவுட் கேட்கலாம். சரி ப்ரோ, இப்போ இது ஓகே, ஈஸியா பண்ணிட்டீங்க. 3 ஆப்ஷன்லயுமே 3ல டிவைட் ஆகுற மாதிரி ஒரு வேல்யூ இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்பதான் நான் இன்னொன்று மாதிரி யோசிப்பேன். ஓல்டு நம்பர் 3ல டிவைட் ஆகணும், கரெக்டா? அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல இருந்து எடுத்து அதையே 8 கழிச்சிங்கன்னா நியூ நம்பரா மாறிடும்ல. 8 கழிச்ச பிறகு அது 8ல டிவைட் ஆகணுமா இல்லையா? இப்படி யோசிப்பேன். ஏன் இங்க பாருங்க, இந்த மட்டும் ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ரேஷியோ 3ஆ இருந்தா 8 கழிச்ச பிறகு அது 8ல போகணும், அப்படிதானே? அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இங்க 24 இருக்கா, 24ல 8 கழிச்சிங்கன்னா 16. 16ங்கிறது 8ல போகுமா? ஸோ இப்படியும் நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே ப்ரோ, எனக்கு நீங்க சொல்ற நார்மல் மெத்தட்லாம் ஓகே, இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். தயவு செஞ்சு இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இவர் நார்மல் மெத்தடும் சொல்லித்தராரு அப்படின்னு நார்மல் மெத்தடை நோட்ஸ் எடுத்தே வைக்காதீங்க. நீங்க இங்க என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, நீங்க என்ன இங்க பாக்குறீங்களோ அதுதான் எக்ஸாம்ல நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு டீடைல்டு மெத்தடும் சொல்லிடுறேன். சரியா? தெரிஞ்சுக்கிறது நல்லது. டீடைல்டு மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஒரு ரேஷியோவை சால்வ் பண்ணும்போது நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 3x/2x சொன்னா ஏன் ஒரே வாய்ப்பாடுல கேன்சல் பண்றோம், அந்த காமன் மல்டிபிள்னால 2 இடத்துலயும் x யூஸ் பண்றோம். இதெல்லாம் போன வீடியோலயே சொல்லிட்டேன். இந்த எண்ல இருந்து 8 கழிக்கிறாங்க, இந்த எண்ல இருந்து 6 கழிக்கிறாங்க. இதான क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தா ஃபைனல் ரேஷியோ 8:5 மாறும். இதுதான் நார்மல் மெத்தட். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x கிடைக்கும். x வச்சுட்டு சால்வ் பண்ணணும். நார்மல் x மெத்தட் நான் அவாய்ட் பண்ணுவேன். சரியா? இப்போ இதையுமே காலகாலமா பண்றீங்க, ஸ்கூல்ல இருந்து பண்ணுவீங்க. அதாவது இந்த கிராஸ் மல்டிப்ளை அருமையா இப்படி ஒரு கோடு போடுவாங்க, மறுபடியும் அதை எழுதுவாங்க, மறுபடியும் அதை எழுதுவாங்க, மறுபடியும் அதை எழுதுவாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. ஸ்கிப் பண்ணுங்க. நான் அதை தான் எல்லாருக்குமே சொல்லுவேன், ஸ்கிப். சரி, ஒரு கட்டாயம் வந்துருச்சு, 4க்கு 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கு, உங்களால ஆன்சரை ஆப்ஷன்ல பார்த்து அடிக்கவே முடியல, இந்த மெத்தட் தான் போடணும். ஸ்கிப் பண்ணுங்க. எப்படி ஸ்கிப் பண்ணணும்? இப்ப பாருங்க, 5 3 15 எக்ஸா எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவீங்களா இல்லையா? அது இப்பயே யோசிங்களேன். இப்ப பாருங்க, 5 3s are 15x, 8 2s are 16x,
ஸோ இந்த பக்கம் 15x அந்த பக்கம் 16x வரும். அப்போ இந்த 15x அங்கே தூக்கிட்டு போவீங்களா? அப்போ 16 மைனஸ் 15 என்ன 1x வருமா? அதை இப்பயே போடுங்க. எதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எழுதிட்டு தேவையில்லை. சரி, அடுத்து பாருங்க. 5 8s are 40, 8 6 are 48, 48 மைனஸ் 48 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 8ஆ அப்படியே கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ இந்த நம்பர்ஸ் ஆறுன்னு அந்த ஓல்டு நம்பரை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 3x 2x, 3x 2x, 3 8s are 24, 2 8s are 16. அப்போ என்னோட ஆன்சர் 24:16. அது எங்க இருக்கு? ஆப்ஷன் இல்ல இருக்கா? ஸ்கிப் பண்ணுங்களேன். தெரியலையா? இது ரெட்ல எடுத்துலாமா? சரி, வேற வழியே இல்லைன்னா திடீர்னு நான் சொல்ற மாதிரி 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு அப்படி வராது. ஆப்ஷன்லேயே ஓகே ஆயிடும். பட் இருந்தாலும் சொல்றேன், இது நார்மல் மெத்தட். தெரிஞ்சுக்கோங்க, பட் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வேல்யூபிள். அதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டக்குன்னு ப்ரீ கொண்டு வந்துட்டாரு. எஸ்எஸ்சி சிஜிஎல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலையே, அது நீங்க பண்ற பெரிய தப்பு. இன்னைக்குமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எந்த கோர்ஸா இருந்தாலும் வெறும் குரூப் டி ப்ரிப்பேர் பண்றீங்களா, குரூப் டி கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போங்க. என்டிபிசி ப்ரிப்பேர் பண்றீங்களா, என்டிபிசி மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு எந்த காலத்துலயும் சொன்னதா சரித்திரமே இல்லை. நீங்க வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈஸி கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹார்ட் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த வகையில் இந்த கொஸ்டின் பாருங்க. The ratio of boys and girls in a group is 7:6. If 4 more boys join the group and 3 girls leave the group, then the ratio of boys to girls become 4:3. What is the total number of boys and girls initially in the group? நல்ல கேள்வியா? ஆப்ஷன்லயே சால்வ் ஆகும். ஆப்ஷன்லயே சால்வ் ஆகும். பாருங்களேன். ஒரு குழுவில் உள்ள ஆண் மற்றும் பெண்களின் விகிதம் 7:6. மேலும் 4 ஆண்கள் குழுவில் சேர்ந்து 3 பெண்கள் குழுவிலிருந்து வெளியேறினால் ஆண் மற்றும் பெண் விகிதம் 4:3 இருக்கு. ஆரம்பத்தில் குழுவில் இருந்த மொத்த ஆண் மற்றும் பெண்ணின் எண்ணிக்கை என்ன? எண்ணிக்கை எவ்வளவு? சாரி. அப்போ யோசிச்சு பாருங்களேன். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்கூலா அதை பத்தி கொடுக்கல, ஏதோ ஒரு குரூப்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஏதோ என்ன ஒரு ரேஷியோல இருக்காங்க, 7:6 அப்படின்னு இருக்காங்க. 4 பாய்ஸ் புதுசா வராங்க, 3 கேர்ள்ஸ் ஏற்கனவே இருக்கிறவங்க வெளியே போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? +4 -3. கரெக்டா? ஓவராலா புதுசா 4 பசங்க உள்ள வராங்க, 3 கேர்ள்ஸ் வெளியே போறாங்க. இதனால மொத்தமா என்ன நடந்திருக்கு? +4 -3. அப்போ மொத்த ரிசல்ட்ல ஒருத்தர் ஏறி இருப்பார். கரெக்டா? ஏன்னா +4 -3 ஒருத்தர் ஏறி இருப்பார். சரி, நான் இப்படிதான் யோசிப்பேன், ஒருத்தர் ஏறி இருப்பாரு. இது ஏன் மைண்ட்ல இருக்கும்? அப்படி மாற்றமான பிறகு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து 4:3 அப்படின்னா மொத்தமா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங்ல, இனிஷியலி, ஆரம்பத்தில்? சரியா? ஆரம்பத்தில் எத்தனை பேர்? இனிஷியலி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து கூட்டுத்தொகை. அப்ப ரேஷியோவையும் கூட்டணும் இல்லையா? தனித்தனியா கேட்டிருந்தா தனித்தனியா ரேஷியோ பார்த்துருக்கலாம். இங்க ஒன்னா கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டுத்தொகை என்ன? 7யும் 6யும் கூட்டினீங்கன்னா 13. அப்போ என்னோட ஆன்சர் 13ல போகணும். என்னோட ஆன்சர் 13ல போகணும். இங்க பாருங்க, 13ல இதுவும் போகும், 13ல இதுவும் போகும். ஆமா, 6 போகும். 13ல இதுவும் போகும், 7 போகும். 13ல இதுவும் போகும். எல்லாமே 13ல போதா? அருமையா. 39 சார், 13 6 சார், 13 7 சார், 13 8 சார். சரி, இப்ப என்ன பண்ணுவோம்? இப்போதான் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது இங்க தெரியும். சரியா? இப்ப பாருங்க, ஸ்டார்டிங்க விட்டுருங்க. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இப்போ மாற்றத்துக்கு அப்புறம் 1 கூட்டினா 7ல போகணுமா இல்லையா? அதான லாஜிக்கு. இங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்னு தனித்தனியா பேசவே இல்லை. கடைசியில அவங்க கேட்டது மொத்த கூட்டுத்தொகை, அப்படிதானே? அப்போ நான் 1 கூட்டினா 7ல போகணும். இதுல 1 கூட்டினீங்கன்னா 118. 118ங்கிறது 7ல போகுமா? 118ங்கிறது 7ல போகவே போகாது. இது என்னோட ஆன்சர் இல்ல. 79ங்கிறது 7ல போகுமா? போகாது. 92ங்கிறது 7ல போகுமா? போகாது. 104 கூட 1 கூட்டினீங்கன்னா 105 7ல போகும். ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி. இது கிடையாது, இது கிடையாது. ஸோ லாஜிக்கலா யோசிச்சிங்கன்னா சிஜிஎல்லும் அதே தான், என்டிபிசியும் அதே தான், ஏஎல்பியும். சரியா? புரிஞ்சுது ப்ரோ? சிஜிஎல் கொஸ்டின் புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் தரேன். சரியா?
நீங்கள்லாம் ஒர்க்கிங்கா, எத்தனை பேர் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் தெரியல. அதனாலேயே ரெகுலராக லைவ் வரலாமா, வீக்கெண்டில் மட்டும் வரலாமான்னு தோணிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சுதா? இப்படி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா பேப்பர் பென் எடுக்க மாட்டீங்க. பேப்பர் பென் நீங்க எடுக்கலனாலே செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரி, ஓகே, நார்மல் மெத்தட் சொல்லிருங்க. அதே லாஜிக் தான். இங்க என்ன இருக்கு? 7 6 அதே தான். அப்ப என்ன பண்ணணும் நீங்க? 7x by 6x. இதுல கேர்ள்ஸ் பாய்ஸ் 4 பேர் ஜாயின் ஆகுறாங்க, கேர்ள்ஸ் 3 பேர் வெளியே போறாங்க. இதனால ரேஷியோ 4/3 மாறுது. ஸ்கிப் பண்ணுங்க, ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுங்க. 3 7 21, 4 6 24, 24 minus 21 3x. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் 3 4 12, 4 3 12, இப்படி 3 4 12, 4 3 12. ஓகேவா? கரெக்ட் தான். ஏன்னா இங்க +12, இங்க -12. ஒரு பக்கம் +12, இன்னொரு பக்கம் -12 இருக்க போகுது. அதையும் இங்க கொண்டு வந்தீங்கன்னா +12 +12 ஆயிடும் 24. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 8. ஓ, இந்த ஸ்டெப் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன்ல. இதெல்லாம் நீங்க ஒரு பிகினரா இருந்தா ஏதோ நான் பண்ணிட்ட மாதிரி தோணும். பட் ஆனா உட்காந்து பொறுமையா பாருங்க, மறுபடியும் பாருங்க, நீங்களும் ஸ்கிப் பண்ணி போடுவீங்க, டைம் நிறைய சேவ் ஆகும். சரியா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 6. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இனிஷியலி கண்டுபிடிங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோல எத்தனை பேர்? 13x. அப்போ 13xனா 13 × 8 நான் பண்ணனா 104. ஆப்ஷன்ல அடிச்சனே, அது அப்படியே வருதா? ஆப்ஷன். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி லாஜிக். ஆன்சர் ஷுவராக வரும், கரெக்டாக வரும். சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். என்னன்னு தெரியல, இந்த டைப்ல இருந்து நிறைய NTPC கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 2 numbers are in the ratio of 9:11. If 4 is subtracted from each of the numbers, then their ratio becomes 7:9. The sum of these two numbers. 2 எண்கள் 9:11 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 4 கழித்தால் அவற்றின் விகிதம் 7:9 மாறுகிறது. அந்த 2 எண்களின் கூட்டுத்தொகை. அந்த 2 எண்களின் கூட்டுத்தொகை வேற எதுவும் கேட்கல அப்படின்னா அவங்க நியூ நம்பர்ஸ் கேட்கல, ஓல்டு நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்களேன், 2 எண்களின் கூட்டுத்தொகைனா ரேஷியோவை கூட்டினீங்கன்னா என்ன வருது? 20. அப்ப என்னோட ஆன்சர் 20ல போகணும் இல்லையா? 20ல போகுமா? போகாது. இது 20ல போகாது, இது 20ல போகாது. என்னோட ஒரே ஆன்சர். சரியா? சரி, இப்போ 2-3 ஆன்சர் 20ல வகுப்படுற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் 4 மைனஸ் பண்ணி பார்க்கணும். 2 எண்கள்லயும் 4 மைனஸ் பண்ணீங்கன்னா மொத்தமா 8 மைனஸ் பண்ணி 8 மைனஸ் பண்ணீங்கன்னா 16ஆல போதான்னு பார்க்கணும். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? நார்மல் மெத்தடுக்காக இருக்கிறவங்களும் இருப்பீங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பீங்க. ஸோ நோ ப்ராப்ளம், அவங்களுக்கும் சால்வ் பண்ணி தரேன். 2 numbers 9x, இன்னொன்னு 11x. ரெண்டுத்திலையும் 4 மைனஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. பண்ணா அதன் விளைவு 7/9. ஆனா இப்பயாவது ஸ்கிப் பண்ணுங்க. சரி, ஸ்கிப் பண்ணாம ஒரு ஸ்டெப் போட்டு காட்டுறேன். கிராஸ் மல்டிப்ளைனா எப்படி பண்ணுவாங்கன்னா 9 × 9x - 4 இப்படி பண்ணிட்டு ஈக்குவல் டு 7 × 11x - 4 இப்படி பண்ணி அதுக்கப்புறம் 9 9s are 81x - 9 4 36 -77x - 28. இப்படி சால்வ் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். ஈக்குவல் டுவா? ஓகே. ஸோ இந்த 77 இங்க கொண்டு வந்தீங்கன்னா 81x - 77x ஈக்குவல் டு இந்த 36 இங்க கொண்டு போனீங்கன்னா 36 - 28. இன்னும் சால்வ் பண்ணீங்கன்னா 4x ஈக்குவல் டு 8. அப்போ x is equal to 2. x is equal to 2னா 2 எண்களின் கூட்டுத்தொகை கேட்குறாங்க. அப்போ 9x + 11x போட்டிங்கன்னா 20x உங்களுக்கு வேணும். அப்போ 20 × 2 போட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப் கூட விடாம போடுறேன். 20 × 2 போட்டிங்கன்னா 40. 40 எங்க இருக்கு? ஆப்ஷன். ஸோ ஒருத்தர் என்ன மாதிரி மைண்ட்ல அடிச்சுட்டு போயிட்டாரு, 4 கேள்வி முன்னாடி போயிட்டாருன்னு வைங்க. நீங்க அந்த டைம்ல இதை சால்வ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகும்போது உங்களுக்கு ஏன் செலெக்ஷன் வாங்காம போறீங்கிறது புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். ஸ்மார்ட்டா யோசிங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். In a school, the number of boys and girls were in the ratio 5:7. 8 more boys were admitted during the session. The new ratio of girls and boys is 1:1. In the beginning, the difference between the number of boys that of girls was. ஒரு பள்ளியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் எண்ணிக்கை 5:7 என்ற விகிதத்தில் உள்ளது. பின்னர் 8 மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள்.
இப்போது மாணவிகள் மற்றும் மாணவர்களின் விகிதம் 1:1 ஆகுது. ஆரம்பத்தில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் எண்ணிக்கையின் வித்தியாசம் டிஃபரன்ஸ். சரியா, டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின். இப்போ டிஃபரன்ஸ் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஆரம்பத்தில் உள்ள வித்தியாசம் இல்லையா, ஆரம்பத்தில் உள்ள ரேஷியோ என்ன 5:7. அப்போ வித்தியாசம்னு வரும்போது 2. அப்போ என்னோட ஆன்சர் 2ல போகணும். என்னோட ஆன்சர் 2ல போகும். இதுல எல்லாமே 2ல போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஸ்டெப் யோசிங்க. 2ல போகணும். அதுக்கப்புறம் 8 more boys were admitted. சி, அப்போ இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆப்ஷன்லேயே சால்வ் ஆகும், டீடைலா சொல்றேன். முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா 5:7. எப்படி எழுதலாம்? ஓல்டு ரேஷியோ நியூ ரேஷியோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓல்டு ரேஷியோ ஓஆர்னு எழுதுறேன். ஓல்டு ரேஷியோல பாய்ஸும் கேர்ள்ஸும், இது நல்ல கொஸ்டின், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கொஸ்டின். சரியா, முன்னாடி 5:7 இருந்திருக்கு ரேஷியோ. அப்புறமா நியூ ரேஷியோ என்னவா இருக்குன்னா 1:1. இதுல ஒண்ணு நீங்க நல்லா கவனிக்கணும். எதுல மட்டும் மாற்றம் இருக்குன்னு பாருங்க. பாய்ஸ் மட்டும் தான் 8 பேர் புதுசா வந்திருக்காங்க. கேர்ள்ஸ் யாரும் வரல, கொடுக்கப்படல. சரியா, பாய்ஸ் மட்டும் தான் புதுசா 8 பேர் சேர்ந்திருக்காங்க, கேர்ள்ஸ் சேரல. அப்போ ஓல்டு ரேஷியோலயும் கேர்ள்ஸ் 7ஆ தான் இருக்கணும், நியூ ரேஷியோலயும் கேர்ள்ஸ் 7ஆ தானே இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. நியூ ரேஷியோலயும் கேர்ள்ஸ் 7ஆ தான் இருக்கணும்னா இதை மொத்தமா நான் இன்டூ 7 பண்ணணும். அப்போதான் எனக்கு இது 7 ஆகும், இதுவும் எனக்கு 7 ஆயிடும் இல்லையா. ஆக்சுவலா நியூ ரேஷியோ இதுதான். ஓல்டு ரேஷியோக்கும் நியூ ரேஷியோக்கும் பாய்ஸ்ல 2 ஏரி இருக்கு. ஏன் 2 ஏரி இருக்குன்னா, ஒரிஜினலா இங்க 8 பேர் ஏறி இருக்கானுங்க பசங்க இல்லையா. அப்போ இன்டூ 4 பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம் எத்தனை ரேஷியோ வருது? வித்தியாசம் 2 ரேஷியோ வருது. ஸோ அந்த 2 ரேஷியோவையும் நீங்க இன்டூ 4 பண்ணீங்கன்னா 8. அப்போ என்னோட ஆன்சர் 8, ஆப்ஷன். நல்ல கொஸ்டினா, இதுவுமே ஆப்ஷன்ல சால்வ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒருத்தரை மட்டும் ஏத்திருக்காங்க, அடிஷன் நடந்திருக்கு. ஒரே ஒரு ரேஷியோவுக்கு மட்டும் தான் அடிஷன் நடந்திருக்கு, இன்னொரு ரேஷியோல எதுவுமே பண்ணல. ஸோ எதுவுமே பண்ணலன்னா இப்போ நியூ ரேஷியோல மாற்றம் இருக்கக்கூடாது. அதனால இது 7னா இதையும் 7ஆ நான் மாத்துறேன். மாற்றும் போது பாய்ஸ்ல 2 வித்தியாசம் வருது. அந்த 2 வித்தியாசங்கிறது ஏன் வருது? ஒரிஜினலா 8 பேர் ஆட் ஆயிருக்காங்க, உங்களுக்கு வந்தது 2, ஆனா அங்க ஒரிஜினலா ஆட் ஆயிருக்கிறது 8. ஒரிஜினலுக்கு தான் எப்பயுமே நம்ம போகணுன்றதுனால இன்டூ 4 பண்றோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? வித்தியாசம் கேட்டிருக்காங்க. வித்தியாசம் ரேஷியோல 2 வருது. ஸோ ஒரிஜினல் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் இன்டூ 4 பண்றேன், 8. ஓகேவா? கிளியரா? கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல ரொம்ப என்கேஜா இருந்தீங்க, நிறைய பேரோட கமெண்ட் பார்த்தேன், நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ல அடிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அ firm the ratio of male and female officers is in the ratio 4:1. If 50 male officers and 100 female officers are shifted to another firm, then the ratio of male and female officers becomes 7:1. Find the number of male officers before shifting in the firm. ஒரு நிறுவனத்தில் ஆண் மற்றும் பெண் அதிகாரிகளின் விகிதம் 4:7 ஆகும். 50 ஆண் அதிகாரிகள் மற்றும் 100 பெண் அதிகாரிகள் மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டால் ஆண் மற்றும் பெண் அதிகாரிகளின் விகிதம் 7:12 ஆக மாறுகிறது. மாற்றப்படுவதற்கு முன், அதாவது ஆரம்பத்துல நிறுவனத்தில் இருந்த ஆண் அதிகாரிகளின் எண்ணிக்கையை கண்டறிவோம். மாற்றத்திற்கு முன்னால் ஆண் அதிகாரிகள் மேல் ஆபீசர்ஸ் எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. எத்தனை பேர்? ரேஷியோல 4 இல்லையா. அப்புறம் என்ன ஆயிருக்கு? 50 பேரு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அனதர் ஃபர்ம். 50 பேர் ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? 50 பேர் வெளியே போயிட்டாங்க ஆபீஸ்ல இருந்து. முன்னாடி ரேஷியோ 4ங்க, அதுல 50 மேல் வெளியே போயிட்டாங்க, அதனால ரேஷியோ 7 ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? முன்னாடி ஆன்சர் 4ல போச்சுன்னா 50 கழிச்சிங்கன்னா இப்ப ஆன்சர் 7ல போகணும். கரெக்டா? இது எல்லாமே 4ல போகும், அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க. 50 கழிச்சா 7ல போகணும். 50 கழிச்சா 400, 400ங்கிறது 7ல போகுமா? இல்ல. 50 கழிச்சிங்கன்னா 350, 350ங்கிறது 7ல போகும். 50 கழிச்சிங்கன்னா 250, 250 7ல போகாது. 50 கழிச்சிங்கன்னா 450, 450ங்கிறது 7ல போகாது. என்னோட ஒரே ஆன்சர் 400, ஆப்ஷன். முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். நல்ல கொஸ்டின், 2024ல லேட்டஸ்டா கேட்கப்பட்ட தரமான கேள்வி. சரியா? There are 2 classrooms A and B.
If 7 students are shifted from A to B, then B will have twice the number of students as A. If 3 students are sent from B to A, then both the classrooms will have the same number of students. The positive difference between the number of students in the two classrooms. இரண்டு வகுப்பறைகள் A அல்லது A மற்றும் B உள்ளது. ஏவிலிருந்து 7 மாணவர்கள் பிக்கு மாற்றப்பட்டால் பியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையில் ஏவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் இரட்டியாக இருக்கும். பியிலிருந்து 3 மாணவர்கள் ஏக்கு மாற்றப்பட்டால் ஒரு வகுப்பறையிலும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒரே அளவில் இருக்கும். 2 வகுப்பறைகளில் உள்ள மாணவர்களின் நேர்மறை வித்தியாசம் கொஸ்டின் குவாலிட்டியா 2024ல கேட்கறதுக்கான அத்தனை அம்சங்களும் இதுல இருக்கா. இந்த கொஸ்டின்ல என்ன ப்ராப்ளம்னா, எந்த ஒரு குவான்டிட்டியுமே ரேஷியோல கரெக்டா கொடுக்கல. பாத்தீங்களா, A/B கொடுக்கல, இல்ல B/A கொடுக்கல, இதுல இருந்து இத்தனை பேர் போறாங்க, அதுல இருந்து இத்தனை பேர் வராங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான், வேற வழியே இல்லை. நீங்க சால்வ் பண்ண ஷார்ட்கட்டே இல்லாத ஒரு கொஸ்டின். ரேஷியோ இருந்தாவது டிவிசிபிலிட்டி பார்ப்போம், இல்ல ஏதாவது இவ்வளவு பேர் போயிட்டு அவ்வளவு பேர் வராங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் க்ளூ. பட் இதுல எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணுவீங்க? நார்மல் மெத்தட் தான், சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. சரியா? நீங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள், A இன்னொன்னு B. கரெக்டா? 2 கிளாஸ். இப்போ 7 பேரை ஏல இருந்து பிக்கு ஷிஃப்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏல இருந்து பிக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இன்னும் கூட தூரமா எழுதி இருக்கணும். ஏ பி ஏல இருந்து 7 பேரை ஷிஃப்ட் பண்றாங்கன்னா அப்ப ஏ கிளாஸ் ரூம்ல 7 பேர் கம்மியாயிடுவாங்க, பி கிளாஸ் ரூம்ல 7 பேர் அதிகமாயிடுவாங்க. அப்படிதானே? அடுத்த ஸ்டெப். then B will have twice the number of students as A. இதன் விளைவால் பில பசங்க ஏவை விட இரட்டிப்பு 2 மடங்கு ஆயிடுறாங்க. ஏன்? அதிகமாகறாங்கல்ல. ஏவை விட இரட்டிப்பா பி ஆயிடுறாங்களாம். இப்படி எழுதலாமா? இந்த ஃபார்மேஷன் எப்படி பண்றோன்றத கத்துக்கணும். லைன் பை லைன் கொஸ்டினை படிச்சு ஃபார்மேஷன் பண்ணணும். சரியா? இது ஒரு கேஸ். இதோட முதல் பார்ட் முடியுது. கேள்வியை 2 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. இதோட முதல் பார்ட் முடியுது. முதல் பார்ட்டை எவ்வளவு சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணனா 2A - 14 ஈக்குவல் டு B + 7 வந்துடும். AB ஒரு பக்கம், நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போங்க. அப்போ இங்க 2A - B ஈக்குவல் டு இது +14 ஆயிடும். +14 ஆச்சுன்னா 21. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். சரியா? இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 1 இருக்கும். ரைட்டா? கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போயிருக்கலாம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். செகண்ட் ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்றேன், இங்க சால்வ் பண்றேன். சரியா? ஏன்னா ஃபைனலா இங்க சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. இஃப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சென்ட் ஃப்ரம் B to A. அதேதான், பில இருந்து 3 பேரை ஏக்கு அனுப்புறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பில இருந்து 3 பேர் போயிட்டு அந்த 3 பேர் ஏக்கு வந்துருவாங்க, ஷிஃப்ட் பண்றாங்க. ரைட்? தென் போத் தி கிளாஸ் ரூம் will have same number. இந்த மாதிரி பண்ணா 2 பேரோட எண்ணிக்கை சமமாகுதான். இப்பயும் ஏவை ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போங்க. இப்போ +3 இருக்கு, +3 அங்க போனா -3 ஆயிடும். -3 என்ன ஆகும்? -6. இப்போ இதுதான் எனக்கு கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவீங்களா? அல்ஜிப்ரால பேசிக்கா லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து எனக்கு கிடைச்சிருக்கிறது A - B = -6. சைனை மாத்துவோமா? இங்க சைனை மாத்தினா B போயிடும். அதனால ஃபுல்லா சைனை மாத்துங்க. மைனஸ் பிளஸ். ஸோ இது +Bக்கு -B அப்படியே கேன்சல். 2A - A என்ன வரும்? A. 21 6 கூட்டினீங்கன்னா 27. சரியா? அப்போ ஏல 27 பசங்க இருக்காங்க. அப்போ பில எத்தனை பேர் இருப்பாங்க? ஏல 27னா 27 மைனஸ் என்ன பண்ணீங்கன்னா 6 வரும். 27 - 21 பண்ணா 6. அப்போ பில இருக்கிற பசங்க 21 பேர். அப்போ கேட்கறது என்னன்னா, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 6. 6 எங்க இருக்கு? ஆப்ஷன். நல்ல கொஸ்டின், தரமான கொஸ்டின். ஆனா வேற வழி இல்லை. கொஸ்டினை படிச்சு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணி ஆகும். சரியா? நோ அதர் ஷார்ட்கட். ஏன்னா டேட்டா கம்மியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன், அப்படியே கிரேட் 3. சரியா? ஸோ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நான் தைரியமா இதை உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். சரியா? யாரு கரெக்ட் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களால முடியலனாலும் அடுத்த வீடியோல இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கொண்டு வரேன். சரியா? ஸோ
இந்த மாதிரி கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தரமாக இருக்கும். மேலே எதுவும் கொஸ்டின் எதுவும் ஹைட் ஆகலைல்ல? ஓகே, கிளியராக தான் இருக்கு. எனக்கு முன்னாடி லேப்டாப் இருக்கும், அதான் இங்கே அடிக்கடி பார்ப்பேன். ஸோ இந்த கேள்வியை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. அதாவது இந்த கொஸ்டினோட லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பேப்பர் பென் யூஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். செகண்ட் வீடியோ எப்படி இருக்கு, இன்னும் போக போகிறோம். அடுத்தடுத்த டைப்ஸ் போக போகிறோம், அடுத்தடுத்த சாப்டர்ஸ் போக போகிறோம். உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்க ட்ரிக்னாமெட்ரி கொண்டு வர போகிறேன், அல்ஜிப்ரா கொண்டு வர போகிறேன், எல்லாமே கொண்டு வர போகிறேன். ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்கு, இன்னும் ஹை லெவல் கொண்டு போவோம். அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.